அமெரிக்காவுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் அடிமையா சிக்குமோ அந்த அளவுக்கு தான் யோசிக்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷை பொறுத்தவரை ட்ரிகர் பண்ணி விட்டதுல அமெரிக்காவோட கைகள் தான் ஜாஸ்தி. ஆனா அந்த ட்ரிகரை பண்ணி விட்டு அந்த நாட்டை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தலைமைக்கு கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா வேண்டியதெல்லாம் சாதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிறுக்கனை பிடிக்க முடியல. அவர்கள் பிடிச்சது பூரா முழு கிறுக்கனுங்க தான் பங்களாதேஷ்குள்ள. அதனாலதான் ஷேக் ஹசீனா விரட்டப்பட்டாச்சு. இடைக்கால கவர்மெண்ட்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல ராணுவம் சுத்தமா தலையிடக்கூடாது அப்படின்னார்கள். எங்க அம்மையார் ஓடியாச்சு. ஓடினதுக்கு அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு போராட்டம். இடைக்கால கவர்மெண்ட் நிம்மதியா உட்கார்ந்து இருக்கணும். ஆனா ஸ்மூத்தா உட்கார முடியல. என்னடா அப்படின்னு கேட்டா, ராணுவம் தானே இங்க இடைக்கால கவர்மெண்ட்டை கொண்டு வருது. நாங்க சொல்ற ஆள் தான் இருக்கணும்னு தொடர்ந்து வீதியிலே இருந்தாங்க. சரி தொலையுது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன உலக சிறந்த அறிவாளி நோபல் பிரைஸ் வாங்கின யூனிஸை கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. யூனிஸ் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தேர்தலை நோக்கி போயிருக்கணும். ஆனா பங்களாதேஷ் தேர்தலை நோக்கி போகாம ஷேக் ஹசீனாவை கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்பட அப்படின்னு இந்தியாவை பார்த்து ஸ்டேட்மெண்ட். முதல்ல எலெக்ஷனை வைக்கிற வழியை பாருங்கடா. டெல்லி கூட மோதுற அளவுக்குலாம் நீங்க இன்னும் வளரலடா அப்படின்னு தூக்கி போட்டு 2 மிதி 2 மணி நேரம் தேவையானதை கட் பண்ண உடனே அலறி துடிச்சிட்டு அந்த ஷேக் ஹசீனா விஷயத்தையே விட்டாங்க. சரி விட்டாச்சு, தேர்தலை நோக்கி போவார்களா அப்படின்னு கேட்டா, தேர்தல் நடக்கும்போது ஷேக் ஹசீனா வருவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தோட வெளிப்பாடா எங்க போய் நின்ட்டாங்கன்னா, திருப்பி ரோட்ல இருந்து ஒரு பயிலும் வீட்டுக்கு போல. திருப்பி ஷேக் ஹசீனாவோட கட்சிக்காரவனை பூரா போய் கொளுத்து வீடு புந்து அடி. இதுக்கு நடுவுல இந்தியா தானே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்குது. அதனால அங்க உள்ள சிறுபான்மையர் அடி அப்படின்னு ரோட்லயே தான் இருந்தாங்க. இந்தியா சிறுபான்மையர் மக்களை அடிக்கிறக்கும் கண்டிச்சிச்சு. அதே மாதிரி மனித உரிமை மீறுது அப்படின்னு உலகத்தோட ஃபோக்கஸ் ஓரளவுக்கு வரும்போது பயமும் வந்துருச்சு. ஏன்னா இந்தியா அடிக்க ஆரம்பிச்சப்பாடு எங்க போறது? நேரடியா யூனிஸே போய் ஒவ்வொரு இடத்துலயும் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாரு. சரி அதுக்கப்புறம் ரோட்ல இருந்து கிளஞ்சு ஓரளவுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுவிட்டு திருப்பி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்ல நின்று போராடுறதே ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுக்கு. சரி இந்த முறை என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சே, இனி தேர்தலை நோக்கி போய் தொலைய வேண்டியது தானே. இப்படி ரோட்ல நின்று 5 காசு எந்த நாடும் கொடுக்காதுரா அப்படிங்கிற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமையா இருக்காங்க பயப்பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தா, மீண்டும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவனுங்க வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான், ரோட்ல இருக்கிறது ஒண்ணுதான். பங்களாதேஷோட தலையெழுத்து ஈராக், லிபியா, சிரியா இந்த வரிசையெல்லாம் நிக்காது. இது ஒரு தனி கேட்டகிரி. ஆப்பிரிக்காவுக்கும் மத்திய கிழக்குக்கும் நடுவுல ஒரு புதுசா ஒரு கேட்டகரியை உருவாக்கி அங்கதான் இவனுங்களை லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி கூத்தாகி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கலவரம் பண்ணும்போது ஒன்னா இருந்த ஆட்களுக்குள்ளேயே இப்ப சண்டை வந்துருச்சு. அந்த ஒன்னா இருந்த ஆட்கள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா கலவரத்துல ஈடுபட்டது அப்படிங்கிறது அங்க உள்ள மாணவர் அமைப்புகள். அது தனியா இருக்கட்டும், அதோட வெயிட்டேஜ் அவர்களுக்கு கிடைச்சிச்சு, மைலேஜ் கிடைச்சிச்சு. இப்ப இடைக்கால அரசாங்கங்கள்ல அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த நபர்கள் உட்கார்ந்துருக்கார்கள். இவர்கள் பண்ண கலவரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமையோ இல்லை ஆதரிச்சோ பாதிக்கு பாதி சப்போர்ட்டோட இருந்த இன்னொரு குரூப் யாரு அப்படின்னு பார்த்தா, அங்க உள்ள ஊர்காவல் படை. அங்க இராணுவம் இருக்கு, காவல்துறை இருக்கு, ஊர்காவல் படை இருக்கு. இந்த ஊர்காவல் படை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் தான். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு நாட்டில் இராணுவம் காவல்துறை ரெண்டும் ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு இருக்கும். நடுவுல இவர்கள் எப்படி இருக்கார்கள்னா, இவர்கள் காவல்துறையில இருந்து இராணுவம் வரையுமே ஒரு நீண்ட நெடிய ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்ட ஊர்காவல் படை தான் பங்களாதேஷோட ஊர்காவல் படை. அதாவது அது சின்ன கிராமத்து லெவல்ல இருக்கும். அடுத்து அங்கிருந்து சிட்டி லெவலுக்கு மாறும். டிஸ்ட்ரிக்ட், சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல் வரையுமே போலீஸோட சுத்திக்கிட்டு இருப்பார்கள். அடுத்த கட்டம் பார்டர் ஏரியாவுக்கு அப்படின்னு வரும்போது இராணுவத்தோட சுத்த ஆரம்பிச்சிருவார்கள். இந்த ஊர்காவல் படை இந்த மாதிரி பெரிய அளவு உள்ளுக்குள்ள இருந்து, அதாவது பங்களாதேஷோட காவல்துறையில இருந்த அந்த கட்டமைப்புல இருந்து பார்டர்ல வரையுமே பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணக்கூடிய ஆட்கள் தான். கொஞ்ச நெஞ்ச பயல்களும் இல்லை, 6 லட்சத்துக்கு மேல இதுல ஆட்கள் இருக்கார்கள். இந்த 6 லட்சம் பேருக்கும் பெரிய அளவு பயிற்சியும் இருக்கு. அதாவது கிராமத்து லெவல்ல சுத்துறவனுக்கு இராணுவ பயிற்சி தேவைப்படாது. ஆனா காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் இருக்கு. துப்பாக்கிகள் கையாள முடியும். அதே மாதிரி பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு இராணுவ பயிற்சி இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதுல ரொட்டேஷனும் இருக்கு. சுழற்சி முறையிலையும் இவர்கள் மாத்தி மாத்தி போடுவார்கள். அப்ப ஏறக்குறைய இந்த 6 லட்சம் பேருக்கும் நல்லாவே ஆயுத பயிற்சி இருக்கு. அது போக இவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறனால இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறது,
ஆட்களை தூக்கிட்டு போய் வெளியில வீசுறது, உதாரணத்துக்கு ரோஹிந்திய இஸ்லாமியர்களை தூக்கிட்டு கொண்டு போய் வெளியில வீசுனது, இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறனால இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி எல்லைகளை பாதுகாக்கிறது, இது கை தேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஊர்காவல் படை. அப்ப ஏறக்குறைய ஒரு சாலிடான அரசாங்கத்துக்கு கீழே உள்ள நிர்வாகத்துல இருந்த ஒரு அமைப்பு. 6 லட்சம் நபர்களுக்கு வேற இருக்காங்க. இந்த அமைப்பு கலவர காலங்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மாணவர் அமைப்புக்கு பின்னாடியே இருந்திருக்காங்க. பாதி சப்போர்ட்டோட முழு அளவுல இறங்கி ரோட்ல போராடல அப்படின்னாலும் இவர்களை டிஸ்டர்ப் பண்ணல. இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போராட்டத்தோட கலந்திருக்கார்கள். இப்ப நாங்க இவ்வளவும் பண்ணோம்ல, எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? எல்லா பேரும் போய் எல்லா பதவியிலையும் உட்காந்துட்டீங்க, எங்களுக்கு என்னடா தரீங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்களுக்கு ரொம்ப நாள் கோரிக்கை, அதாவது ஊர்காவல் படையோட ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் நாங்க இருக்கோம், கணிசமான எண்ணிக்கையில இருக்கோம். அதாவது பங்களாதேஷோட எல்லா நிலைகள்லையும் போராட்டமாகட்டும், இல்ல ரோஹிந்திய இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஆகட்டும், பார்டர்ல பாதுகாப்பு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லையும் திறமையா தான் ஈடுபடுறோம். ஆனா கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். இருந்தாலும் இராணுவம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இல்ல. அதே மாதிரி வருஷத்துல 365 நாளும் எங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் ஏறக்குறைய இவர்களும் இராணுவத்துக்கு ஈக்குவலா சம்பளம், சலுகைகள் இதை நோக்கி கேட்கிறார்கள். இதை இந்த புதிய ஆட்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பேச்சுவார்த்தை. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட போகும்போது பெரிய அளவு மதிப்போ மரியாதையோ ஒன்றும் கொடுக்கல. இன்னொன்னு சொல்லப்போனா, இப்பதான் இந்த மாணவர் அமைப்பா இருக்கட்டும், ப்ரொஃபசர் யூனுஸ் ஆகட்டும், எல்லா பயலுகளுமே அரசு எந்திரத்துல உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற யாருக்குமே அந்த அளவு ஸ்டஃப்பே கிடையாது. அதனால ஊர்காவல் படையினரை ரொம்ப ஈஸியா மக்களோட மக்களா ஏதோ மனு வாங்குற மாதிரியோ, இல்ல இவர்கள் ராஜாவா நினைச்ச மாதிரியோ ஏதோ ஒண்ணு அலட்சியமா தட்டி கழிச்சிட்டார்கள். தட்டி கழிச்ச உடனே அங்க ஒரு சண்டை கைகலப்பு வந்துருச்சு. இந்த சண்டை கைகலப்பு வரவும் மாணவர் அமைப்பு அவர்களோட செக்ரட்டரியேட்ல இருக்கார்கள். அவர்கள் நினைச்சா பக்கத்துல உள்ள காவல்துறையை அணுகலாம், உத்தரவு போடலாம், இவர்களை ஈஸியா கிளச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பழைய புத்திக்கு போயிருச்சு. என்ன புத்தி அப்படின்னா, ரோட்ல இருந்த அந்த புத்திக்கு போயிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா எங்களை அடிக்கிறாங்க பண்றாங்கன்னு அந்த ஊர்காவல் படையை மென்ஷன் பண்ணி காப்பாத்த ஓடி வாங்க மாணவர்களா அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சதும் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டாங்க. எங்க பதவியில உட்காந்து செக்ரட்டரியேட்ல உட்காந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு கேங்கு 50 பேர் வந்திருக்காங்கன்னே வச்சுக்குவோம், இல்லை 500 பேர் வந்திருக்காங்கன்னே வச்சுக்குவோம். காவல்துறையை வச்சு ஈஸியா வெளியில அனுப்பியிருக்கலாம். ஆனா தனக்கு தெரிஞ்ச பிடிச்ச வேலையை செய்ய போக அது கலவரமா வெடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒன்னா இறங்கி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராடின 2 ஆட்களுக்குள்ள கலவரம். மாணவர் அமைப்பு இந்த பக்கம் ஊர்காவல் படை. மாணவர் அமைப்பு கூட்டத்துல ஜாஸ்தி, ஊர்காவல் படையும் கூட்டத்துல ஜாஸ்தி. அந்த இடத்துல யாருக்கு கூட்டம் அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல யூனிவர்சிட்டி இருந்திருக்கு, அதனால கூட்டம் இந்த பக்கம் கூடிருச்சு. இவர்கள் துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஃபயர் பண்ணாலும் கூட்டம் ஜாஸ்தியானனால இவர்கள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. இருந்தாலும் பில்டிங்குள்ள கொஞ்சம் பேர் மாட்டுவாங்கல்ல, அந்த கொஞ்சம் பேர் அப்புறமா காவல்துறை இராணுவம் வந்து கூட்டிட்டு போயிருக்கு. இதை முந்தைய செஞ்சிருக்கலாம்ல. அப்ப எதையுமே கையாள தெரியல. மீண்டும் மீண்டும் ரோட்டுக்கு வர்றதுலயே தான் பங்களாதேஷ் அரசியல்வாதிகள், அதாவது இடைக்காலத்துல அரசியல்வாதிகளா உருவாகி நாட்டை கைக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கு ஒன்னும் தெரியல அப்படிங்கிறது இதுல இருந்தே நிரூபணமாகுது. சரி தெரியல, ஆனா மனசாச்சும் ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்களான்னு கேட்டா, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்டோட பில்டிங் எதிர்கிட்டையும் போராட்டத்துல ஈடுபடக்கூடாது. குறிப்பா ப்ரொஃபசர் யூனிஸோட வீடு, ஏன்னா அவர் தானே இப்ப இடைக்கால தலைவர், அவரோட வீட்டு பக்கத்துலயும் போராட்டத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சட்டமே போட்டிருக்காங்க. இதை செஞ்சு தானடா ஆட்சியை பிடிச்சிங்க. இதை செய்ய விடல அப்படின்னு சொல்லி தானடா ரோட்லயே வந்து குடும்பம் நடத்தீங்க. திருப்பி நீங்களே இதை செஞ்சா என்னடா அர்த்தம் அப்படின்னு தானே கேட்க தோணுது. ஆனா இவர்களுக்கு தெரிஞ்ச வேலை, பிடிச்ச வேலை ரோட்ல நிக்கிறதா. ஏன் நிக்கிறோம் தெரியாது, யார் சொல்லி நிக்கிறோம் தெரியாது, சரி நின்னு என்ன செய்ய போறோம் அதுவும் தெரியாது. உலகம் முழுக்க ஏகப்பட்ட கோமாளிகளை அமெரிக்கா ஹையர் பண்ணி அந்த நாட்டை குட்டிச்சவரா ஆக்கின லிஸ்ட் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா பங்களாதேஷ் எல்லாத்துலயும் விதிவிலக்கா வந்துடும் மாட்டுக்கு. வெள்ளை மாளிகையே மிரண்டு போயிருக்கும். எப்படா இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை இந்தியா பக்கத்துல வச்சு சமாளிச்சுச்சு, அந்த மாட்டையே டீல் பேசியிருக்கலாமோ அப்படின்னு அவனுங்க யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.